الحكيم إن أريد إلا الإسلام استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم في علم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم في علم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم في علم الله صلاة دائمة بدوام ملك الله السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام السلام عليكم يا أبا العباس بلي بن ملكان خضر عليه السلام الرحمن الرحيم وعلى سمعهم بما ختم الله على قلوبهم وعلى سمعهم وعلى أبصارهم غشاوان இருக்குல இப்போ وعلى سمعهمங்கிறது على قلوبهم மீது அத்துவு எங்க அத்துவு அலா குலூபிஹிம் அவருடைய அறிவுகள் மீது முத்திரை வைத்தான், அவனுடைய செவிகளின் மீது என்ன செஞ்சான், முத்திரை வைத்தான். விளங்குதப்பா? அப்போ குலூபில் கொண்டு போய் அத்து வைக்கணும். விளங்குச்சா? அது சொல்கிறாங்க வலா சமிஹிம் வலா சமிஹிம் என்பது மஅதூஃபுன், அது அத்துப்பு செய்யப்பட்டதாக இருக்கும். அலா குலூபிஹிம் மீது அத்துப்பு செய்யப்பட்டதாக இருக்கும். ரைட்டா? படிக்கிறது ரைட்டுப்பா? வலா சம்இஹிம் என்பது மஅதூஃபுன் அலா குலூபிஹிம், அலா குலூபிஹிம் மீது அத்துப்பு செய்யப்பட்டதாக இருக்கும். ஏன்னா இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், இங்கே கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வலா சம்இஹிங்கிறான்ல, இன்னொரு இடத்துல மாற்றி சொல்கிறான். விளங்குதப்பா? லி கௌலி தஆலா வகத்தம அலா சம்இஹி வ கல்பிஹின்னு சொல்கிறான். ஒரு இடத்துல எப்படி சொல்கிறான் இருக்குல்ல, வகத்தம அல்லாஹ் முத்திரை வைத்து விட்டான், அலா சம்இஹியுடைய செவியின் மீது முத்திரை வைத்து விட்டான், வாலா கல்பியுடைய கல்பின் மீது முத்திரை வைத்துட்டான்னு இடத்துல சொல்கிறான். இங்கே கல்பை முற்படுத்தி பிற்படுத்தப்பட்டிருக்கு, அங்கே செம முற்படுத்தி கல்பை பிற்படுத்தி இருக்கிறான். அதுவே வலா சமீம அலா குலூபியும் மீது என்ன செய்யணும், அதுப்பு செய்யணும். விளங்குதா? வலா சமீம்ங்கிறது அலா குலூபிகளை கொண்டு அது வைக்கணும். மஅதூஃபுன் அலா குலூபிஹிம். ஏன் நீ கௌலி தாலா இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான் கத்தமாலா சம்இஹி வ கல்பிஹிங்கிறான். அவனுடைய செவியின் மீதும் அவனுடைய கல்பின் மீதும் எல்லாம் முத்திரை வச்சுட்டான்னு மாற்றி சொல்கிறான். செம முற்படுத்தி கல்பை பிற்படுத்துகிறான். இங்கே கல்பை முற்படுத்தி செம பிற்படுத்துகிறான்ல, அது எங்கே தான் கொண்டு அத்து வைக்கணுமா, குலூபில் கொண்டு போய் அத்து வைங்கிறாங்க. மேலும் வலில் விஃபாக்கி விளங்குதப்பா, அலல் வக்ஃபி அலைஹி அலா சம்இஹின் மீது வக்ஃபு செய்வதன் மீது எல்லா காரிகளும் ஏகபத்தி முடிவு செய்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலுமா இருக்கும். இப்பா கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் நிப்பாட்டுறாங்க. எல்லா காரிகளும் அதில் ஏகபித்திருக்கிறாங்க. வலா சமீமில் நிப்பாட்டணும், வக்ஃப் செய்யலாங்கிறாங்க. ஏடுப்பா? மேலின் வலி விஃபாக்கி அலல் வக்ஃபி அலைஹி, அந்த அலா சமீஹிம் என்பதின் மீது அத்துப்பு செய்வதன் மீது ஏகோபித்து முடிவு செய்திருக்கிறார்கள் காரிகள் எல்லாம் என்ற காரணத்தினாலும் அலா குலூபின் மீதாக இருக்கும். வலா சமீமை கொண்டு போய் எங்கே அத்து வைக்கணும், அலா குலூபிகளை கொண்டு அத்து வைக்கணும். மேலும் வலி அன்னகுமா, ஏன் மேலே அத்து போய் இன்னும் காரணம் விளங்குதுப்பா, அக்கலியத்தான காரணம் ஒன்று சொல்கிறாங்க, நக்கலியத்தான காரணம் ஒன்று சொல்லிட்டாங்க. என்ன, இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், கத்தம அலா சமீஹிங்கிறான், இப்போ கல்பிஹிங்கிறான். விளங்குதப்பா? மேலும் காரி சாபுகள்லாம் என்ன செய்கிறாங்க, கத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வலா சமீஹின் வக்ஃப் செய்யலாங்கிறாங்க. இது நக்கலியத்தான ஆதாரம். அடுத்து அக்கலியத்தான ஆதாரம் சொல்கிறாங்க. இப்போ கல்பு சமூகம் இருக்க எல்லா பக்கத்திலிருந்தும் சிந்திக்கலாம், எல்லா பக்கங்கள்லேருந்தும் கேட்கலாம். அப்படி தானேப்பா? முன்னால் சத்தம் போட்டாலும் கேட்கும், பின்னால் சத்தம் போட்டாலும் கேட்கும், மேலே இருந்து போட்டாலும் கேட்கும், கீழே இருந்து போட்டாலும் கேட்க தானே செய்யும். நாலா பக்கங்களிலிருந்தும் காது கேட்கும். அதுமாதிரி நாலா பக்கங்களையும் நல்ல விஷயங்களை விஷயங்களையும் சிந்திக்கலாம். அப்படி தானேங்க? ஒரு விஷயத்திலிருந்து நாலா பக்கங்களையும் சிந்திக்கலாம். அப்படி தானே? ஆனால் பார்வைங்கிறது அப்படி கிடையாது. முன்னால் மட்டும்தான் பார்க்க முடியும், பின்னால் பார்க்க முடியாது. அப்படி தானே? சிந்திக்கிறதுங்கிறது பல விஷயங்களை சிந்திக்கலாம், பல விஷயங்களை பல பகுதியிலிருந்து கேட்கலாம். ரைட்டா? அதுவே எங்கே கொண்டு தான் அத்து வைக்கணும்,
குலூபிகளை கொண்டு போய் தான் அது வைக்கணும். விளங்குதா? இது அக்கலியத்தான ஆதாரம். மேலும் வழி அன்னகுமா கல்பும் சமயம் லம்மஷ்தரக்கா இதராக்கி மின் ஜமீல் ஜவானிபி, எல்லா பக்கங்களிலிருந்தும் கேட்பதிலே அது கூட்டாகிவிட்ட போது ஜஅலமா யம்னஉமா, அந்த ரெண்டுக்கும் தடுக்கக்கூடியதை ஆக்குகிறான். இன் ஹாசிஃப் அலிஹிமா, அந்த ரெண்டு செயலினுடைய பிரத்யேகமா தன்மையில் இருந்து அல் ஹத்துமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கியிருக்கிறான். அல்லதி, எப்படிப்பட்ட ஹத்துமு? யம்னஉ மின் ஜமீல் ஜிஹாத்தி, எல்லா பக்கங்களிலிருந்தும் தடுக்குமே, எல்லா பக்கங்களிலிருந்தும் தடுக்குமே. அத்திய ஹத்துமை ஆக்கியிருக்கிறான். எப்போ அதுக்கு காசு அதுதான். நாலா பக்கங்கள்லேருந்து கேட்கலாம், நாலா பக்கங்கள்லேருந்து சிந்திக்கலாம். எப்பா அவைய சீல்னாலும் நாலா பக்கம் தான் போடுவாங்க, அப்படி தானே? ஒரு பூட்டுக்கு சீல் வைக்கிறதுன்னு என்ன செய்வாங்க? எல்லா பக்கமும் சுற்றி தான் ஒரு துணியை சுற்றி ஒரு குத்தி விட்டுருவான், அப்படி தானே? பூட்டினுடைய எல்லா பகுதிகள்லையும் சுற்றிடுவான், திறக்கக்கூடாதுங்கிறதுக்காக சுற்றி ஒரு குத்துவான். விளங்குதா? அது மாதிரி எந்த பக்கத்திலிருந்தும் கேட்கக்கூடாது, எந்த பக்கத்திலிருந்தும் சிந்திக்கக்கூடாதுங்கிறதுக்காட்டி சீல் போட்டுறது, கம்ப்ளீட்டாக வளைச்சி சுற்றி சீலை போட்டு விட்டுறான். ரைட்டா? அப்போ நாலா பக்கங்கள்லையும் சிந்திக்கலாம், கேட்கலாம்ங்கிறதும் இங்கே இருக்குது. அதுவே சமய கொண்டு போய் எங்கே தான் அத்து வைக்கணும்? குலூபில் கொண்டு போய் அத்து வைக்கணும். ரைட்டா? நாலா பக்கங்கள்லேருந்து கேட்கலாங்கிறதுனால அதற்கு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய சீலை கொண்டு போய் போடுறான். பார்வைங்கிறது முன்பக்கம்தான் பார்க்க முடியும், அதுவே திரையை போடுறான். முன்பக்கத்தில் தானே போடுவாங்க திரை, வீட்டில் முன்பகுதியில் தானே போடுறாங்க திரையை. யாரும் உள்ளே பார்க்கக்கூடாதுங்க, பின்னால் ஒன்று போடுவான். திரையை எங்கே போடுவாங்கப்பா? வீட்டில் முன்பகுதியில் தான் போடுவாங்க. அதுமாதிரி கண்ணுக்கு முன்னால் தான் திரை போடுவாங்க. பார்க்காம இருக்கிறதுக்கு எங்கே திரை போடுறது? முகாபலாவை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக. பெண்கள் இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் திரை போட்டுடுறாங்கல்ல, பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஆண்கள் இருக்கிற பகுதிக்கும் திரை போட்டுடுறாங்க. ஆண்கள் பெண்களை பார்க்கக்கூடாது, பெண்கள் ஆண்களை பார்க்கக்கூடாது. அப்போ சொல்லுங்க, ஒலி அன்னகுமா கல்பும் சமயம் லம்மஷ்தரகாஃபில் இதராக்கி, விளங்குவதிலே ரெண்டும் கூட்டாகிவிட்ட போது மின் ஜமீல் ஜவானிபி, நாலா பக்கங்களிலிருந்து விளங்குவதிலே கூட்டாகிவிட்ட போது ஜஅலமா யம்னவுமா, அது ரெண்டையும் தடுக்கக்கூடியதை ஆக்கிவிட்டான். இன் ஹாசிஃப் அலிஹிமா, அது ரெண்டு செயலிலிருந்தும் பிரத்யேகமானிலிருந்தும் கத்துமை ஆக்கிவிட்டான். அல்லது எப்படிப்பட்ட கத்துமு? யம்னவு மின் ஜமீல் ஜிஹாத்தி, எல்லா திசைகளிலிருந்தும் தடுக்குமே. யம்னவு சொல்லுப்பா, மின் ஜமீல் ஜிஹாத்தி, எல்லா பக்கங்களிலிருந்தும் தடுக்குமே. அத்திய கத்துமை ஆக்கிவிட்டான். கேட்டுப்பா. இதராக்குல் அபுசார், பார்வைகள் விளங்குவது என்பது, இதராக்குல் அபுசார்னா பார்வைகள் விளங்குவது என்பது லம்மக்துஸ, அது குறிப்பாக்கப்பட்டு விட்ட போது விஜயத்தில் முகாபலா, முகாபலாவுடைய திசையை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட பொழுது எதிரில் உள்ளதை தான் பார்க்குவான், பின்னால் உள்ளதை பார்க்க முடியாத. சைடில் உள்ளதை கூட லேசாக தான் தெரியும், அது பார்த்தா தான் நல்லா தெரியும், அப்படி தானே? நேரம் மட்டும்தான் தெரியும் கண்ணு. இதராக்குல் அபுசார், பார்வைகள் விளங்குவது என்பது லம்மக்துஸ, அது குறிப்பாக்கப்பட்டு விட்ட போது விஜயத்தில் முகாபலா, முகாபலாவுடைய திசையை கொண்டு குறிப்பாக விட்டுவிட்ட போது ஜஅலல் மானியலஹா, அந்த பார்வைக்கு தடுக்கக்கூடியதை அன்ஃபிஅலிஹா, அந்த பார்வையினுடைய செயலை விட்டும், அன்ஃபிஅலியான என்னதுங்க? பார்க்கிற செயலை விட்டும் தடுக்கக்கூடியதை ஆக்கியிருக்கிறான். அல் ஹிஷாபத்த அல் முக்தஸபத்த பித்தில்கல் ஜிஹத்தி, முன்திசையை கொண்டு விளங்குதுப்பா. அல் ஹிஷாபத்தை, ஹிஷாவத்தி ஆக்கியிருக்கிறான். எப்படிப்பட்ட ஹிஷாவத்து? அல் முக்தஸத்த பித்தில்கல் ஜிஹத்தி, அந்த முன்திசையை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட திரையை ஆக்கிவிட்டான். முன்திசையை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட திரையை ஆக்கிவிட்டான். திரைங்கிறது முன்பக்கத்தில் தானே போடுவாங்க, ரைட்டாக அர்த்தம் வைக்கிறது. அர்த்தம் வைக்கிறது ரைட்டுப்பா. எப்படி? இதராக்குல் அபுசார், பார்வைகள் விளங்குவது என்பது லம்மக்துஸ, அது குறிப்பாக்கப்பட்டு விட்ட போது விஜயத்தில் முகாபலா, முகாபலாவுடைய திசையை கொண்டு குறிப்பாக்கப்பட்டு விட்ட போது ஜஅலல் மானியலஹா, அந்த பார்வைக்கு தடுக்கக்கூடியதை அன்ஃபிஅலிஹா, அந்த பார்வையினுடைய செயலை விட்டும் பார்வையை தடுக்கக்கூடியதை அல் ஹிஷாவத்துல் முக்தஸத்த பித்தில்கல் ஜிஹத்தி, அந்த முன்திசையை கொண்டு குறிப்பாக்கப்பட்ட திரையை என்ன செஞ்சிட்டான்? ஆக்கிவிட்டான். ரைட்டப்பா.
தம்பி கத்தமல்லாவு அலா குலுபியும் வலா சமியும் அலாவை மடக்கிறான். இதுவே போதும். கத்தமல்லாவு அலா குலூபியும் வ சமியுமே போதுமில்ல. அறிவுகள் மீது முத்திரை வைத்தான். இப்போ சமியுமே போதுமே, வலா சமியும் சொல்கிறான். அப்போ 2 முத்திரை இருக்குது. அறிவுக்கு ஒரு முத்திரை, பார்வைக்கு ஒரு என்ன இருக்குது, செவிக்கு ஒரு முத்திரை. அந்த முத்திரை ரொம்ப கடுமையாகவும் இருக்குது என்ற உணர்ந்து இருக்குது. அதில் கேட்டப்பா தனித்தனி முத்திரை, 2க்கும் சேர்த்து ஒரே முத்திரை கிடையாது. 2க்கும் தனித்தனி சீல் வச்சுருக்கான். அதுவும் கடுமையாக அமைச்சிருக்காங்கிறத காமிக்கிறான் அலாவை மடைக்கிறதுனால. கேட்டப்பா கர்ற ஜார்ற ஜருச்சி கூடிய எழுத்தி எல்லாம் மடக்கியிருக்கிறான். ஏன் எக்குனாது அதெல்லாம் அலா சித்தத்தில் ஹத்திமி இல் மூதி ஐனி, 2 இடத்திலையும் முத்திரை கடுமையாக இருக்கிறது என்பது மீது அறிவிப்பதற்காக. தம்பி எக்கூன அதல்ல அலா சித்தத்தில் ஹத்திமி இல் மூதி ஐனி, 2 இடத்திலும் அறிவிலையும் செவியிலேயும் 2 இடத்திலையும் முத்திரை கடுமையாக இருக்கிறது என்பது மீது அறிவிப்பதற்காக ஜரூர் எழுத்தை மடக்கியிருக்கிறான். மேலும் வஸ்துக்கலாலி குல்லி மினுகுமா, 2லிருந்து ஒவ்வொன்றும் தனித்திருக்கிறது. இல் உக்குமி முத்திரை வைக்கின்ற உக்குமை கொண்டு தனித்திருக்கிறது என்பதன் மீதும் அறிவிப்பதற்காக. ஏடபா ஏபா தனித்தனியாக இருக்கு. வஸ்துக்கலாலி குல்லி மினுகுமா, அந்த 2லிருந்து ஒவ்வொன்றிலையும் தனித்தனியாக இருக்கிறது. இல் உக்குமி முத்திரை வைக்கிறதுங்கிற உக்குமை கொண்டு தனித்தனியாக இருக்கிறது என்பதன் மீதும் அறிவிப்பதற்காக வேண்டியார். தனித்தனி முத்திரையை போட்டிருக்கான். எப்படி போட்டிருக்கான்? ஏடுபா தனித்தனி முத்திரை. ரைட்டா? என்ன செஞ்சிருக்கான்? தனித்தனி முத்திரை போட்டிருக்கான். முத்திரை கடுமையாக இருக்குது. முத்திரை கடும் முத்திரை. அவனுக்கு என்னத்தை சொன்னாலும் மண்டையில் ஏறாது, எதை சொன்னாலும் காதில் விழாது, ஆணி அடித்த மாதிரி இருக்கும். உனக்குதா? அடுத்து செம்மை ஒருமையாக்கியிருக்கிறான். குலூபுங்கிறது பன்மையாக்கியிருக்கிறான். அபுசாருங்கிறதும் பன்மையாக்கிறேன். காரணம் என்ன? விளங்குதப்பா? செம்மைங்கிறது மஸ்தருங்கிறது ஒரு மாதிரி தான் கொண்டுருவாங்க. லாயு சொன்னா வலா இஜுமா வலாயு அன்னஸ். விளங்குதப்பா? சொல்கிறாங்க 2-3 காரணம் சொல்கிறாங்க பாரு. செம்மை அல்லாஹ் ஒருமையாக்கியிருக்கிறான். ஏடப்பா செம்மை ஒருமையாக்கியிருக்கிறான். ஏன்? இல் அம்னி அணி லபுசி, குழம்புவதை விட்டும் அது அச்சம் சிந்திருப்பதினால், குழப்பத்தை விட்டும் அச்சம் தீர்ந்திருப்பதினால். விளங்குதப்பா? ஒருத்தங்களுக்கு பல செவிகள் இருக்குன்னெலாம் வராது. ஒருத்தவங்களுக்கு பல செவிகள் இருக்குன்னெலாம் வராது. விளங்குதா? அதுவே செம்மை தான். ரைட் தான் அது. செம்மை ஒருமையாக்கியிருக்கிறான். ஏன்? இல் அம்னி அணி லபுசி, குழப்பத்தை விட்டு அச்சம் தீர்ந்திருப்பதினால். ஒருத்தவங்களுக்கு ஒரு செவி தான், ஒருத்தவங்களுக்கு பல செவிகள் இருக்குன்னா யாரும் வழங்க மாட்டாங்க. அதுவே ஒன்றாவே கொண்டு வந்துட்டான். ரைட்டா? இப்போ செம்மை அல்லாஹ் ஒருமையாக்கியிருக்கிறான். இல் அம்னி அணி லபுசி, குழப்பத்தை விட்டு அச்சம் தீர்ந்திருப்பதினால். மேலும் வாழ்த்திவாரி அசலி, அதுதான் அது அசலுங்கிறதுனால. அசலை கவனிச்சு வாழ்த்தி பாரில் அசல் நடத்துங்க. அசல் செம்மைங்கிறது என்ன இருக்குது? மஸ்தர். வா செம்மைங்கிறது என்னது? மஸ்தர்லாம் லாயு சன்னா வலா இஜுமா. விளங்கண்ண அல் மஸ்தரி லாயு சன்னா இருமையாக்கப்படாது, வலா இஜுமோ பன்மையாக்கப்படாது, வலாயு அன்னசு பெண்பாலாம் ஆக்கப்படாது. லருபுனா லருபுன்னு தான் இருந்துக்கிட்டு இருக்கும் அந்த மஸ்தர். விளங்குதா? அதை பன்மையாக்க மாட்டாங்க, பெண்பாலாவும் ஆக்க மாட்டாங்க. ரைட்டு தானேப்பா? இருமையாகவும் ஆக்க மாட்டாங்க. ரைட்டுப்பா? வாத்திபாரில் அசலை கவனித்ததினாலும், அசல் அது மஸ்தரு. இப்போ இன்னவு சமை என்பது மஸ்தர் அசலிகி, அதனுடைய அசல் என்னவா இருக்கும்? மஸ்தராக இருக்கும். வல் மசாதீரு, மஸ்தர்களெல்லாம் லா துஜுமாவு, அதை பன்மையாக்கப்படாது. வலாயு சன்னா எழுதிக்கணும், இருமையாக்கப்படாது. வலாயு அன்னசூர், அது என்னவும் செய்யப்படாது, பெண்பாலாம் ஆக்கப்படாது. எழுதிக்கா. வல் மசாதீரு, மஸ்தர்கள் லா துஜுமாவு, அதை ஜம்மாக்கப்படாது. வலா து சன்னா, அது இருமையாக்கப்படாது. வலா லா துஜுமாவு லா து சன்னா வலா து அன்னஸ். என்னது? வலா, அது பெண்பாலாவும் ஆக்கப்படாது. அதுவே தான் அதை ஒருமையாக கொண்டு வந்துட்டான் அல்லாஹ் தஆலா. அல்லது இப்படி அர்த்தம் வச்சிடலாமா? எப்பா அவ் அலா தக்தீரி முலாஃபின், ஒரு முலாஃபை ஏற்படுத்தும் பிரகாரமாக இருக்கும்.
மிசுலு அலா ஹவாசி சமீஹிம் இருக்குமா, அதை பன்மையாக்கி இருக்கிறது. இப்பா எதை போய்க்கிறது? வலா ஹவாசி சமீஹிம், அவங்க செவி புலன்கள் மீது அல்லாஹ் தஆலா சீல் வைத்து விட்டான். ஹவாஸ் ஆசத்துக்கு ஜெமு ஹவாஸ், அங்கே ஹவாஸுங்கிற முலா போக்கப்படுக்கு அது பன்மையாக இருக்கும். எடுப்பா வலா ஹவாசி சமீஹிம், வலா ஹவாசி சமீஹிம் என்ற ஏற்பாட்டின் பிரகாரம் எடுத்தனப்பா, ஏற்பாட்டின் பிரகாரமாக இருக்கும். அவ் அலா தக்தீரி முலாஃபின், முலாஃபை ஏற்படுத்தும் பிரகாரமாக இருக்கும். மிஸ்லு அலா ஹவாசி சமீஹிம், அலா ஹவாசி சமீஹிம் என்ற என்பதை போல முலாஃபை ஏற்படுத்துவதின் மீதாக இருக்கும். அங்கே முலாஃப் போக்கப்பட்டிருக்கு. ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வலா ஹவாசி சமீஹிம் இருக்குமா. விளங்குச்சா? அப்போ 3 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று அது குழம்பாது, இளைஞர் கேட்ட ஒருத்தங்களுக்கு பல செவிகள் ஆகுவான்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அடுத்து அது மஸ்தரு, ஆமாம் மஸ்தரு அசலு. அடுத்து போக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிடலாமா, விளங்குதா? ஒல் அபுசார், அபுசார் என்பது ஜம்மு பசர், பசருடைய பன்மையாக இருக்கும். பசருக்கு ஜம்மு அபுசாரா, எதுக்கு ஜம்மு? ஒல் அபுசார், அபுசார் என்பது ஜம்மு பசர், பசருடைய பன்மையாக இருக்கும். ஒவ்வ பசர் என்றால் இதுராக்குல் ஐன், கண்ணால் விளங்குவது, கண்ணால் பார்ப்பதுன்னு அர்த்தம். பசர் என்ன பார்த்தோம்? கண்ணால் விளங்குவது, கண்ணால் பார்ப்பதுன்னு அர்த்தம். வக்கது யுத்துலக்கும் மஜாசன், சில சமயம் மஜாசுடைய அடிப்படையிலே சொல்லப்படும். அதில் குவத்தில் பாசிரா, பார்க்கும் சக்திக்கும் சொல்லப்படுமா. பார்க்கறதுக்குன்னு ஒரு குவத்து இருக்குல்ல, லென்ஸு. சிலவங்களுடைய கண்களை பார்த்தோம்னா அது கண்ணெலாம் செத்து போச்சுங்க சொல்கிறாங்களா இல்லையா, நரம்பு பலகீனமாயிடுச்சு, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைங்கிறாங்கல்ல, அது குவத்தைய பாசிரா கெட்டு போச்சு. உள்ளுக்குள்ள ஒரு லென்ஸ் இருக்குமா, லென்ஸ் போயிடுச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் குவத்தைய பாசிரா. கண்ணு பார்க்கல, கண்ணுக்குள் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சுருக்கான், ஒரு லென்ஸை வச்சுருக்கான். அந்த லென்ஸு தான் பார்க்குது, ரைட்டா? அந்த குவத்தைய பாசிராவுக்கும் சொல்லலாமா, லென்ஸுக்கும் சொல்லலாமா பசருன்னு. அதுதானே ஒரிஜினலில் பார்க்குறது. இது கருவி. கண்ணுங்கிறது கண்ணுக்குள்ளே அந்த லென்ஸை வச்சுருக்கான். கண்ணுக்குள்ளே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சுருக்கிறான், விலை மதிக்க முடியாத லென்ஸை வச்சுருக்கிறான். சில சமயம் பசருங்கிறதை சொல்லப்படும் மஜாசன், மஜாசுடைய அடிப்படையிலே சொல்லப்படும். அதில் குவத்தில் பாசிரத்தி, பார்க்கிற சக்திக்கும் சொல்லப்படுமா, அந்த லென்ஸுக்கு சொல்றது கண்ணுக்குள்ள, அதுதான் குவத்திய பாசிரா. வலல் உதவி, அந்த கண்ணுக்கே சொல்லலாமா, உறுப்புக்கும் பசருங்களாமா. எதுக்கே சொல்லிடுறதே, அசல்ல பார்வையும் தானப்பா அர்த்தம். இந்த கண்ணுக்கு இருக்குல்ல, தெரியல, இந்த உறுப்புக்கும் சொல்லலாம். குவத்திய பாசிராவான அந்த லென்ஸுக்கு என்ன செய்யலாம், பசருன்னு சொல்லலாம். அதுதானே அசல்ல பார்க்குது. சமயம் இப்படித்தான். சமயம் அதுவும் வந்து என்ன இருக்குது, கேட்கும் சக்திக்கும் சொல்லலாம், விளங்குதா? நீ எதுக்கும் சொல்லலாம், உறுப்புக்கும் சொல்லலாம், கேட்டப்பா. பக்கத்து சமயம் இப்படித்தான். வல அல்லல் முராத பீமா, அது ரெண்டை கொண்டு நோக்கம் என்னது, சமய பசர், சமய பசர் இந்த ரெண்டை கொண்டும் நோக்கம். வல அல்லல் முராத பீமா சமய பசர், ரெண்டை கொண்டு நோக்கம். இல் ஆயத்தி, இந்த ஆயத்திலே அல் உதுவு உறுப்பாக இருக்கலாம், உறுப்பாக. ஏனால் அன்னவு அது அஷத்து முனாசபத்தன் லில் ஹத்திமி தகத்தியத்தி, திரை போடுவதற்கும் முத்திரை வைப்பதற்கும் ரொம்ப நேர்பாடானதாக இருக்கும். காதில் முத்திரை வைக்கிறதுக்கு ரொம்ப தோதுவாக இருக்குது, ரைட்டா? கண்ணில் திரை போடுறதுக்கு தோதுவாக இருக்குது. அந்த உறுப்பில் தானே போட முடியும். இந்த ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்குலாம் முன்னால் திரையை போட்டு விட்ருவாங்க. கண் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு நைட்லாம் வெளிச்சத்தை பார்க்காதீங்க, ஒரு திரை தந்துடுறான், அந்த திரையை போட்டு விட்ருவான். திரை போடுறதுக்கு எது, அந்த உறுப்பில் தானே போட முடியும், கண்ணில் போட்டு விட்டுறாங்க, இப்படி கட்டி விட்டுறாங்க. ரைட்டுப்பா. அது திரை போடுறதுக்கு கண்ணில் அதுக்கு தோதுவாக இருக்குது. கண்ணுன்னு சொன்னோம்னா சீல் வைக்கிறதுக்கு அந்த காதில் போட்டு சீல் வைக்கிறது, எழுப்பி வச்சிடுறது. சீலை காணலையேன்னு கேட்காத, சீல் இருக்குது அகமியமான முறையில், அவை தான் கேட்க மாட்டேங்கிறான். ஒரு அல்லல் முராத பீமா சமய பசர் ரெண்டை கொண்டு நோக்கம். இந்த ஆயத்திலே அல் உதுவு உறுப்பாக இருக்கும். ஏனால் அன்னஹு
அஷத்து முனாசபத்தில் ஹத்திமி தகுத்தியத்தி திரை போடுவதற்கும் உத்தரவிப்பதற்கும் நேர்படுவதால் ரொம்ப கடுமையானது என்ற காரணத்தினால் உறுப்பாயிருக்கும். ரைட்டப்பா. வபில் கல்பி கல்பு என்பதை கொண்டு நோக்கம் மாவுவ மஹல்லுல் இல்மி இல்மினுடைய இடமாயிருக்கும். ஏப்பா இல்மினுடைய இடமாயிருக்கலாம். அப்படி கூட மேலே கொண்டு சேர்க்கணும். இந்த பிஹிமால் உண்டு துவை அபில் கல்பி கல்பி என்பதை கொண்டு மாவுவ மஹல்லுல் இல்மி இல்மினுடைய இடமாக இருக்கலாம், விளங்குகிற இடம். வகது யுத்தலக்கு சில சமயம் கல்புங்கிறதை சொல்லப்பட்டு யுராதிபிகி அந்த கல்புங்கிறதை கொண்டு அல் அக்கலு அறிவை நாடப்படும், ஒரு மாரிஃபத்து விளக்கத்தையும் நாடப்படும். கல்புன்னு சொல்லி அறிவை நாடலாமா, விளக்கத்தை மாரிஃபத்தையும் நாடலாமா. கமா கால அல்லாஹு தாலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சொல்வதை போல இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா லிமன் கான லஹு கல்ப் என்கிறான். இன்ன ஃபீ ஸாலிக இந்த குர்ஆனிலே இருக்கிறது லذிக்ரா உபதேசம் இருக்கிறது. யாருக்கு? லிமன் கான லஹு கல்புன் யாருக்கு அறிவு இருக்கிறதோ, யாருக்கு மாரிஃபத் இருக்கிறதோ, கீழே போட்டுக்காங்க பாரு, யாருக்கு விளக்கம் இருக்கிறதோ, யாருக்கு அறிவு இருக்கிறதோ அவனுக்கு இந்த குர்ஆனிலே உபதேசம் இருக்கிறது. அறிவு இருக்கணும், அறிவு இல்லாதவங்களுக்கு கிடையாது. யாருக்கு ஞானம் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த குர்ஆனிலே உபதேசம் இருக்கிறது. எழுதுனப்பா இப்போ விளங்குதா? சரி. இப்போ அடுத்துப்பா ஒன்று படிக்கலாம். இஸ்மாம் செஞ்சு படிக்கிறது விளங்குதா? அபு சேரியும். ஆனால் சாதுக்கு ஃபத்தை இருக்கு. எப்பா சாதுக்கு ஃபத்தை இருக்கு, அது இமாலா செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ரேக்கு கசர் இருக்கு. ரேக்கு கசர் வந்தால் ரெண்டு அரக்கத்துள்ள இடத்துல இருக்குமா? ரேக்கு கசர் வந்தா ரெண்டு அரக்கத்துள்ள இடத்துல இருக்கும். ஆகவே அந்த ஒரு அரக்கத்து உள்ளது சாது, அது வைக்கக்கூடாது, இமாலா செய்யக்கூடாதுங்குது. நான் பத்து இருக்கிறேன் எனக்கு செய்யக்கூடாதுங்குது. விளங்குதா? ரேக்கு கசர் இருக்கனால ரெண்டு அரக்கத்தினுடைய இடமா. ஆகவே சாதான சாதுக்குள்ள பத்த ரே மேய்ச்சிருச்சு. அதே அலே அபு சேரியும் சொல்லலாம், சாட்சி படிக்கிறது. அதான் சொல்கிறாங்க. இன்னமா ஜாஸ் அப்போ பத்தை இருந்தால் படிக்கக்கூடாத, இஸ்மாம் செய்யக்கூடாத, சாதுக்கு பத்துகளாக இருக்குன்னா அது ரேக்கு கசர் இருக்கு, அது ரெண்டு ஸ்தானத்தில் இருக்கான் பாரு. இன்னமா ஜாச இமாலத்துவா சாதை சாட்சி படிப்பது ஜாயிஸ் ஆகுவதெல்லாம் அப்படி தானேப்பா. இன்னமா ஜாச இமாலத்துவா சாத் சாதுடன் அதை சாட்சி படிப்பது ஜாயிஸ் ஆகுவதெல்லாம் இது அன்னர் ரா அல் மக்சூரத்தை கசர் செய்யப்பட்ட ரே தகலிபுல் முஸ்தஹிலியத்தை மேல்முரசில் உள்ள எழுத்தை இணைஞ்சிருச்சு மேய்ச்சிருச்சு. சாதுலாம் மேல்முரசில் உள்ளது, ரே கீழ் முரசில் உள்ளது. ரே கீழ் பகுதியிலிருந்து வருது, சாது மேல் பகுதியிலிருந்து வருது. ஏற்றனப்பா அன்னர் ரா அல் மக்சூரத்தை கசர் செய்யப்பட்ட ரே கீழ் முரசில் உள்ளது. தகலிபுல் முஸ்தஹிலியத்தை மேல் முரசில் இருந்து வருகின்ற சாதை மேய்ச்சிருச்சு. ஏ லிமா ஃபீகா அந்த ரேயிலே இருப்பதினால் மின தக்ரீரி மடக்கி சொல்வதில் இருப்பதினால். கசர் செய்தால் ரெண்டு தடவை சொன்ன மாதிரியான். கசர் செய்தால் எத்தனை சொன்ன மாதிரியே அது அதை மேய்ச்சிருச்சால வாழ அப்படி சேரியும் சொல்லலாங்கிறாங்க. அடுத்துப்பா ஹிஷாபத்துன்னு இருக்குல்லப்பா தம்பி, வாலா அபுசாரியும் ஹிஷாவா. இப்போ ஹபர் முகத்தம் முப்தா முகர் தானே. வாலா அபுசாரியுடைய பார்வைகள் மீது இருக்கிறது ஹிஷாபத்துன் என்ன இருக்குது, திரை இருக்கிறது. அப்போ ஹிஷாபத்துங்கிறது முத்ததா என்பதால் அனுபவப்பட்டிருக்கு, அப்படி தானேப்பா. ஆனால் இது வந்து அக்பஷி யார் சொல்கிறா? சீபு இமாம் சொல்கிறாங்க. ஆட்டின் உஸ்தாத் அக்பஷி இமாம் சொல்கிறாங்க இந்த ஜாரு மஜ்ரூர் தான் அதுக்கு என்ன செஞ்சு ரஃபு செஞ்சுங்கிறாங்க. எப்பா ஜாரு மஜ்ரூர் அவருடைய முத்தல்லக்கு. அப்போ இஸ்தகர்ர அலா அபுசாரியும் அவருடைய பார்வைகள் மீது இருக்கிறது, தரிபட்டிருக்கிறது ஹிஷாபத்துன் திரை தரிபட்டிருக்கிறது. இஸ்தகர்ங்கிறது கபர் முகத்தம்பா, ஜாரு மஜ்ரூருடைய முத்தல்லக்கு, ஹிஷாபத்தும் முத்தா மகர். விளங்குதா? அப்போ ஜாரு மஜ்ரூர் தான் ரபு செஞ்சுங்கிறாங்க. ஜாரு மஜ்ரூர்னா ஜாரு மஜ்ரூர் இல்லை, ஜாரு மஜ்ரூருடைய முத்தல்லக்கு, அதான் வேலு. அது ரொம்ப கவர்ச்சியாக இருக்கான். ஏன்னா கத்தமேங்கிறது ஜும்ல வேலியா தானே. எப்பா கத்தமல்லா வலா குலூபியும் வலா சமீயும் அப்படி தானேப்பா. கத்தமல்லா வலா குலூபியும் அது ஜும்ல வேலியா. இங்கேயும் வஸ்தகர்ராலா அபுசாரியும் ஹிஷாவத்துன்னா ஜும்ல வேலியாவை ஜும்ல வேலியாவில் அது வச்சிடலாம்ல. இஸ்தகர்ங்கிறத ஏற்படுத்துறது. ஜாரு மஜ்னா ஜாரு மஜ்ரூர் ரபு செய்யாது, அவனுடைய முத்தல்லக்கு. அதான் கபரு கபர் முகத்தம். பலா முத்தல்லக்கு தானே கபரு. பலா அபுசாரியும்
கபருன்னா எதுதான் அதனுடைய முத்தலுக்கு தானப்பா அசல்ல. ஏன் அல்ஹம்துல் இல்லானா இல்லையே அதனுடைய முத்தலுக்கு தானப்பா கபரு. அது மாதிரி பாரு இஷாபத்துன் என்பது ரஃபு செய்யப்படுதா இருக்கும். பில் இப்திதாவிக்கும் ரஃபு செய்யப்படுதா இருக்கும். இந்த சீபுவாம் இடத்தில் அபில் ஜாரிவல் மஜ்ரூரி ஜாரு மஜ்ரூரை கொண்டு ரஃபு செய்யப்படுதா இருக்கும். இந்த அஹ்வஷி ஆட்டின் உஸ்தாத் அஹ்வஷிமாம் இடத்திலே. அஹ்வஷிமாம்னா ஆட்டு உஸ்தாத் தானே. ஆட்டின் உஸ்தாத் அஹ்வஷிமா. எப்பொழுது ஒரு ஆடு வச்சுருப்பாங்களாம். பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை வச்சு பாடம் நடத்துறது. பிள்ளை இல்லாட்டா ஆட்டை வச்சு என்ன செய்ய சொல்லுறது விலங்குதானா வேகமாக மண்டே ஆட்டுமா சொல்லுவாங்கல்ல. அஹ்வஷிமாவுடைய ஆடு ஆட்டின மாதிரி ஆட்டை ஆடுறாங்கிறாங்களே. இந்த அஹ்வஷி அப்போ அபில் ஜாரிவல் மஜ்ரூரி ஜாரு மஜ்ரூரை கொண்டு ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும். இந்த அஹ்வஷிமாம் இடத்தில் ஐயது இந்த கருத்தை வலுப்படுத்துகிறது. அல்ல அத்துபல் ஜும்லத்தில் ஃபேலியா ஜும்லே ஃபேலியாவின் மீது அத்துப்பு செய்திருப்பது இதை வலுவூட்டுகிறது. இப்போ ஹத்தமல்லா வலா குலூபிஹிம்ல தானப்பா வலா அபுசாரிங்கிற அத்துவே. இப்போ வலா அபுசாரிங்கிற ஜும்லாவில் அத்துவே. கத்தமேங்கிறது ஜும்லே ஃபேலியா. அப்போ கத்தமல்லா வலா குலூபிஹிம் வலா சமீஹிம் வஸ்தகர்ரா அபுசாரிஹிம் கிஷாவத்துன் சொல்ல கவர்ச்சியாக இருக்கும். வஸ்தகர்ர கபர் முகத்தம் கிஷாவத்துங்கிறது முத்தா முகர் ரைட்டா. அவன் ஜும்லே வேலியாவில் என்ன செஞ்சிடலாம் அத்துவு செஞ்சிடலாம்ல. இது ஐயதுகு யார் மஜ்ரூர் மூலமாக ரஃபு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற கருத்தை வெளிப்படுத்துகிறது. அல்ல அத்துபல் ஜும்லத்தில் வேலியா ஜும்லே வேலியாவின் மீது அத்துவு செய்திருப்பது அதை வலுவூட்டுகிறது. இதில் விளங்குதரா வாகிர் அல்ஹம்துலில்லாஹ்.